ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செலவே பண்ணாமல் எப்படி நம்ம பெட்ரூமை வந்து ரொம்ப அழகான ஒரு லக்ஸரி பெட்ரூமாக மாற்றணுங்கிற பிளான் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பெட் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வாங்குகிற பெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னாகவோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் பெட்டு மட்டும் கூட போடலாம். நல்லா ஒரு திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி 8 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி கூட போடலாம். ஓகேவா? இப்போ நான் பெட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி ஒரு சேர் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு லக்ஸரி லுக்கை கொடுக்கும். ஸோ நான் வந்து இந்த ரெட் கலர் சேரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேரு கார்னரில் போட்டுக்கோங்க. நம்ம உட்காந்து ஏதாவது ரீட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். வெறும் சேர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் போட்டுக்குங்க. அந்த டேபிளுமே குஷனில் கவர் பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின் திங் ஸ்க்ரீன் போடலைன்னா அந்த ரூமோட ஒரு லக்ஸரி லுக்கே மிஸ் ஆகும். சாதாரணமாக 350 ரூபா 400 ரூபாயிலேருந்து ஸ்க்ரீன் இருக்குது, அவ்வளோதாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு கம்பி எடுத்து மேலே அடித்து இந்த ஸ்க்ரீனை போட்டிங்கனாலே முடிஞ்சு. ஏன்னா நீங்கள் அடிச்சிருக்கிற பெயிண்ட்டுக்கு மேட்சான கலரில் சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்பெட் கண்டிப்பாக போட்டுக்குங்க. மெத்தை வந்து அழுக்காகாமல் இருக்கும். இப்போ அதோட 3D வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது அதோட 3D வியூ. ஓகே, ஸ்லோவாக இருக்கும். ஓகே, கரெக்ட். 3D வியூ வந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்க பெட்டு, சேரு, குஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது பெருசாக ஒரு லுக்காக இல்லை. ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் செட்டப் வந்து செஞ்சு வச்சுருவேன். சேர் பக்கத்தில் இல்லைன்னா பெட்டோட சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் போடுறது வந்து ரொம்ப ஒரு ப்ளசன்ட் லுக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் இதோட இந்த ரூமோட கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்பெட்டு ப்ளூ மேட்ச் ஆகலை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கலரில் டிசைன் பண்ணுறோம், நம்ம என்ன கலரில் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரூமுக்கு மேட்சான திங்ஸஸ் கொஞ்சம் அதில் வைக்கும்போதோ இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் மேட்சோ வைக்கும்போது தான் ஒரு லக்ஸரி லுக். மற்றபடி இதுக்கு என்னங்க செலவு பண்ண போகிறோம், எப்படியா தான் அந்த பொருள் வாங்கி போட போகிறோம். ஸோ அந்த பொருளே கொஞ்சம் அந்த கலர்ஸ் மட்டும் யோசித்து ஒரு 2-3 கடை தேடியோ இல்லை ஆன்லைன்லேயோ நம்ம தேடி அந்த பொருளை வாங்கி போட்டுட்டோனாலே போதும். ஒரு சூப்பர் லுக் வந்து அதுக்கே கிடச்சிரும். எனக்கு ஒயிட் கலர் அதுவும் மேட்ச் இல்லை. சரி, பார்த்துக்கலாம். செக்டு இருக்குது அவைலபிள். நான் வந்து பெய்டு யூஸர் கிடையாது. ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பயங்கரமாக இந்த ரூமை ரெடி பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஓகே, நான் வந்து கார்பெட் போட்டாச்சு. இனி வந்து வாலுடைய டிசைன் செட் பண்ணலான்னு பார்க்குறேன். பெட்டு வச்சுருக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த தலைமாடு, அதில் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லைனா ஒன்றும் இல்லைங்க, சும்மா இந்த வால்பேப்பர்ஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஃபிட் பண்ணால் கூட செம்ம லுக்காக இருக்கும். ஆனால் திரும்ப அது வந்து குழந்தைங்க ஏதாவது கிழிச்சிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம செலவு கம்மியாகவே ஒரு லக்ஸரி ஃபீல் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் கசன்னு எந்த பொருளையுமே போடாதீங்க. பெட்ரூம் படுக்கிறதுக்கு பேசாமல் சேர் போட்டு உட்காரதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி கசன்னு ஒரு செல்ஃப் வச்சுக்கிறோம், ஒரு கபோர்டு வச்சுருக்கோம், அது வந்து ரைட் சைடில் கவர் பண்ணிட்டாலே போதும். இந்த கலர்ஸ்லாம் வச்சு பார்க்குறேன், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எதுவும் மேட்ச் ஆகலை. ஓகே, உங்களுக்கு இது மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது காம்பினேஷன்ஸ் தெரிஞ்சுனாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, இது பெருசாக எதுவும் மேட்ச் இல்லை. இது சுத்தம். இது எல்லாமே பாத்ரூம் டைல்ஸ் போட தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து வாலுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ வாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு கலர் தான் தேடிட்டுருக்கேன். நான் பேசாமல் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணலான்னு பார்க்குறேன். இதுக்கு இடையில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நானாக யோசித்து தான் சில டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் என்னோடய வீடு வந்து 10க்கு 10 இருக்குது, என்னோடய ரூம் வந்து 10க்கு 11 இருக்குது, இதுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ராடக்டோடவே சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸை வந்து நான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோலேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் அதை வந்து எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு தரேன். ஓகே, ஒரு ரெட் கலர் மாட்டி இருக்குது. அதுவும் நல்லா இல்லை.
ஓகே. இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வீடு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கலர்ஸு, டைல்ஸு எல்லாமே சூஸ் பண்ணி பார்த்துடலாம் இதுலேயே. இப்போ தான் பார்க்க இப்படி இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து நான் ரெண்டரிங் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் பெட்டை வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒயிட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவும் அண்டு ரெட் கலர், ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மெரூன் காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் மெரூன் காம்பினேஷன் போல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஒயிட்டு ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பில்லோஸ் வந்து ரெட் கலர், ஏன்னா பில்லோஸ் வந்து நமக்கு அழுக்காகும் கரெக்டாக. ஸோ வந்து இதுக்கு ரெட் கலர் ப்ரொவைட் பண்ணுறது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேட்ச் ஆகலை. ஓகே, ஃபர்தராக இதை தேடி பார்க்கலாம் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு. ஓகே, இந்த பில்லோ கலர் மேட்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒயிட் ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ வேறு. ஓகே, எனக்கு இப்போ பில்லோ கலர் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஒயிட். பர்ஃபெக்ட். இந்த கார்ட் செம்மையாக இருக்கும். ஒயிட் வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னங்க ஒயிட்டு க்ரே அப்படிலாம் நினைப்பீங்க. ஒரு லக்ஸரி லுக், அவ்வளோதான். செம்ம சிம்பிள், அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். ஒயிட் போங்க, க்ரே போங்க, மைல்டு கலர்ஸ் போங்க. ஒரு செவருக்கு வைலட்டு, ஒரு செவருக்கு ரெட்டு, ப்ளூ, எல்லோ இப்படிலாம் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளே ஒரு 2 நாளில் பயந்துருவோம் ரூமில், என்னடா அப்படின்னு சொல்லி. ஓகே, இனி வந்து கார்பெட் செட் பண்ணுறேன். இந்த கார்பெட்டு ஓகே. நான் ஒரு கார்பெட் வந்து இந்த ரூமை கவர் பண்ணாது. ஸோ நான் வந்து என்னோடய சேர் இருக்கிற போர்ஷனுக்கும் ப்ளஸ் இந்த கட்டல் இருக்கிற போர்ஷனையும் கவர் பண்ணுற மாதிரி நான் போடுறேன். 3D விட 2Dயில் வந்து அதை டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு 3Dயில் காட்டுறேன். அதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த 2 கார்பெட் வந்து என்னோடய ரூம் ஃபுல்லும் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். கார்பெட் வந்து நீங்கள் கதவு வரைக்கும் கொண்டு வர முடியாது, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் டோர் மேட் ஒன்று தனியாக வச்சுட்டு இதை வந்து கவர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் இருக்கும். அடுத்து மெயின் ஐட்டம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தான். இருக்கிற லைட்ஸில் அந்த ஒரு வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேட் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போயிருப்போம், பார்த்துருக்கீங்களா? நைட் டைமில் சாப்பிடலாம் ரெஸ்டாரண்ட் போகும்போது செம்ம சூப்பராக கிளாஸியாக இருக்கும். அதுக்கு மெயின் காரணமே இந்த லைட்ஸ் மட்டும்தான். நீங்கள் இந்த 2 இப்போ இதை மட்டும் பாருங்கள். ஃபைனல் நான் ரெண்டரிங் காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இது வந்து நான் தொங்குற மாதிரி செவுத்தில் நம்ம சீலிங் இருக்குது பாருங்கள், சீலிங்கில் செட் பண்ணி சின்ன சின்னதாக அந்த ரெட் கலர் லைட் தான் நான் வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தொங்குற மாதிரி லைனான லைட்ஸு, ஹெட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி எல்லாம் மேலே செட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். சைடில் ஒரு லைட் செட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ரெட் கலரில் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு செட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேமிங் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைட்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுல காட்டியிருப்பேன். ஓகே, வேறு லைட்ஸு இந்த லைட் பாருங்கள். இது வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா மாடுலர் கிச்சன்ஸ்லேயும் செட் பண்ணுவாங்க. செம்ம லுக்கு. பெட்ரூமில் மட்டும் நீங்கள் உங்கள் சேருக்கு மேலே இதை செட் பண்ணுங்கள், செம்ம கிளாஸியாக இருக்கும், சூப்பர் லுக் இருக்கும். இதையுமே நான் வந்து ஒரு ஃபுல் ஒயிட் ஃப்ரேம் அதில் செட் பண்ணிவிட்டு அந்த லைட் வந்து எனக்கு எல்லோவாக ரிஃப்ளெக்ட் ஆனால் போதும். ஆனால் அதோடய ஃப்ரேம் வந்து பிளாக் கலரில் இருக்குது. என்னோடய ரூம் வந்து நான் ஒயிட்டில் செட் பண்ணுறதுனால இதை வந்து நான் ஃபுல்லாக ஒயிட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 லைட் நீட்டாக இருக்கும். 2 செட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இல்லை, சென்டரில் ஒரு சின்ன டெக்கர் லைட்ஸாவது போடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னங்க லைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து மாடுலர் டிசைன்ஸு, அது கபோர்டு, அது இதெல்லாம் எதுவுமே செய்யப்படுறதில்ல. வெறும் லைட்ஸை மட்டுமே வச்சு நம்ம ரூமை, ஸ்டுடியோ ஹவுசஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது எல்லாமே லைட்டு தான். நம்ம சீலிங் ஒர்க்கு கூட இதில் பண்ண வேண்டியதில்லை. சீலிங் ஒர்க்கே பண்ணாமல் சீலிங்கில் நீங்கள் 4-5 லைட்ஸ் மட்டுமே நீட்டாக செட் பண்ணிங்கனாலே இப்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நான் மேலே சீலிங் லைட்ஸ் லைனாக ஃபிட் பண்ணியிருக்கேன்ல, அதுலேருந்து இது வந்து ஸ்ட்ரிப் லைட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிப் லைட் வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நம்ம எந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்ட்ரிப்ஸை நான் ஒட்டிகிட்டே வரேன் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு மாதிரி ஒரு லைட் நம்ம பார்த்துருப்போம் நிறைய அந்த மாடுலர் கிச்சன்ஸில், இல்லைன்னா சில
ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மேலே மட்டும் கரெக்டாக கோடு போட்ட மாதிரி லைட் இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ரிப் லைட்டு. அதுதான் இதில் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் ஒரு எல் ஷேப்புக்கு மட்டும் கவர் பண்ணுறேன். ரூம் ஃபுல்லும் நான் கவர் பண்ணல. எல் ஷேப் மட்டுமே போதும், நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீன்ஸை வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லுமே ஒயிட் கொடுத்துட்டேன். ஆனால் அதுலேயும் ஒயிட் வித் மெரூன் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனு. ஸ்ட்ரிப் லைட் வந்து நான் எல் ஷேப்புக்கு மட்டும் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது என்னடா ஒரே இப்படியா இருக்குது, என்ன டிசைன் அப்படின்னு தான் இருக்கும். ஃபைனல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, டெக்கரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கசகசன்னு எதுவும் பண்ண வேணாம், வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி செவரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு மட்டும் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை தாங்க. இதுக்கும் உட்காந்து மேசனை கூப்பிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி, இல்லைன்னா நீங்கள் ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி இதிலெல்லாம் பண்ண வேண்டியது வரும். இது தேவையில்லாத செலவு. இதை தூக்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இல்லை, இதை எடுத்துடுறது நல்லது. சுத்தமாக இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் போர்ஷன் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஆக மாட்டேங்குது. இது வச்சு நம்ம செட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செலவு கம்மியாகவே லக்ஸரியாக ஒரு ரூம் பண்ணுறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த போர்ஷன் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். தூக்கிடலாம். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலோட கலர்ஸ் மாற்றிடுறேன். இது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு மைல்டான லுக்கை மிஸ் பண்ணுது ரொம்ப. ஓகே, இப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா பக்கம் ஒயிட் கொடுத்துட்டு நம்ம ரூமில் என்ன கலர்ஸ், இந்த ஒயிட் அண்ட் மெரூன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒயிட் கலரை வந்து நீங்கள் 3 செவத்துலேயும் ஒரு செவத்தில் அந்த மெரூன் கலரை மட்டும் கொடுங்க. சூப்பராக இருக்கும். நமக்கு கொஞ்சம் வீடு வெளிச்சமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனும் நான் சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஒயிட் அண்ட் மெரூன். இது வந்து பார்க்குறதுக்கு மெரூன் மாதிரி இல்லைனாலும் ஃபைனல் ஃபோட்டோவில் கொஞ்சம் மெரூன் இருக்கும், ரெட்டிஷ் மெரூன் மாதிரி சொல்லலாம் இது. ஓகே, எப்படி சூப்பராக இருக்கா? ஒயிட் கலர் சேர் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒயிட்டு நீட்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே ஒரு கிளாஸி லுக் இருக்கும். என்ன கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம், அவ்வளோதான். சும்மா தொடச்சிக்கோங்க, நம்ம ரூம் தானே, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நீட்டான லுக்கும் இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த செவர் மாற்றல. ஓகே, டேபிள் இன்னொரு சேர் போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. எதுக்கும் வச்சு பார்த்துடலாம். இந்த டேபிள் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல டேபிள் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில பெட்லாம் இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எப்படியோ அந்த பெஞ்சு ஒரு 3500 செலவு பண்ணுங்க. அதுவும் தேவையில்லாத செலவு தான். அதுக்கு பேசாமல் அந்த துண்டை எடுத்து தூக்கி அதில் போட்டு ஒரு அழகான ஒரு லுக்கு, ஒரு 2-3 பில்லோஸ் வாங்குங்க. 300 ருபீஸ் இருக்கும் ஃப்ளிப்கார்ட். அந்த மாதிரி போட்டு கட்டலில் சேரில் அங்கங்கே வச்சுருங்க. இல்லைன்னா நீட்டான ஒரு கிளாத் மாதிரி இருக்கும், அது போட்டு கவர் பண்ணிடுங்க, நீட்டாக போயிடும். ஓகே, நான் ஒரு ஹெட்டில் மட்டும் ஒரே ஒரு வால் டிசைன் செட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டிசைனர் மாதிரி ஒரு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பதிலாக ஒரு டிசைன் திங் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளும் வச்சுருக்கேன். அதோடய கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த ரூமுக்கு அது மேட்சாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைட் சைடில் வந்து ஒரு கப்போர்ட் மட்டும் வச்சுக்கோங்க போதும். 2 சைட் டேபிள்ஸ் வச்சு லைட் வச்சா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் மெயினாக அந்த இடத்த தான் பிடிச்சிரும் உங்களுக்கு. இப்போ 10க்கு 10 ரூம் நான் வச்சுருக்கேன், சென்டரில் இதை போட போகிறேன் அப்படின்னா 2 சைடும் நீங்கள் டேபிள் வைக்கும்போது உங்களுக்கு இடத்த ரொம்ப பிடிச்சிரும். இந்த டேபிள் அவ்வளோவா நல்லால, இதுக்கு மேட்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன், தூக்கிடலாம். நான் சொன்ன டிசைன் பாருங்கள், பிளாக் கலரில் ஹெட்டில் போட்டிருக்கேன். அது பார்க்க அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் கலர் 2 சைடு, அந்த டிசைனுக்கு 2 சைடுமே 2 லேம்ப் வச்சுட்டேன் ஒயிட் கலரில். சீலிங்கில் லேம்ப்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த டவலையும் செட் பண்ணிவிட்டு அதோடைய கலரையும் மாற்றிட்டேன். ஓகே,
ஏகதேசம் இந்த ரூம் டிசைனுக்கு எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு எந்த திங்ஸுமே போடல. ஸ்க்ரீனு, சேரு, ஒரு டேபிள், ஒரு பெட்டு. இந்த பெட்டு வந்து நீங்கள் ஒரு பெட்டாக தான் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு காட் போட்டு தான் பெட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. வெறும் 10 இன்ச்சு பெட்டு கூட போடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கேயாவது ஒரு க்ரீன் ஒரு ஒரு செடி, எனக்கு தெரிஞ்சு 350 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அமேசானில், அந்த ஒரு செடியை மட்டும் வாங்கி எங்கேயாவது ஹைட்டாக வச்சு விட்ருங்க ரூமில், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து செடி இருக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு வச்சாலே ஃபைனல் போதும், அதுவே போதும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் இன்னொரு சைடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இன்னொரு செடியை நான் செட் பண்ணிடுவேன். இதோட ஃபைனல் லுக் வந்து அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். என்னோடய சேரு வேண்டியதில்லை, வச்சு பார்த்தாலும் நல்லாயில்ல. ஓகே, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்க போனால் இவ்வளோ தான் டிசைன். இதோட ரெண்டரிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் தான் மாற்றிட்டு இருக்கேன். இதோட ரெண்டரிங் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக பின்னாடி காட்டுறேன். இதுதான் அதோடய ஃபோட்டோன்னு. சூப்பராக இருக்கும். அதோட 3D வியூ ஆகட்டும், ரியலாக செம்ம கிளாஸியாக இருக்கும். லைட்ஸ் மட்டும் நீட்டாக செட் பண்ணிடுங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சும்மா பேட்டரியில் ஓடுற லைட்ஸே இருக்குது. நீங்கள் வந்து சீலிங்லாம் நான் போட்டே முடிச்சிட்டேங்க, எப்படிங்க இந்த லைட் வைக்கிறதுனா, இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரியே நிறையா லைட்ஸ் இருக்குது பேட்டரியில் ஓடுற மாதிரி. அந்த மாதிரி நீட்டான லைட்ஸ் வச்சுருங்க. இதோட ரெண்டரிங் ஃபோட்டோ பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுதான் அந்த ரெண்டரிங் பண்ண ஃபோட்டோ. ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட கலர்ஸு, அந்த பெட்டு பாருங்கள், வேறு எந்த திங்ஸுமே நான் போடல, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு பெருசாக ஒன்றும் செலவாகாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் உங்கள் வீடு. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிசைன் ஐடியாஸ், இல்லைனா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு டிசைனு, ஃப்ளோர் பிளான் எது வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதை ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே லிங்காகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை செக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.